வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அதிகாரி வில்லன் இருக்காருல்ல, அவரு ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு போன் பேசுறாரு. அப்ப அந்த இன்னொரு சின்ன அதிகாரி கூடவே பின்னாடி வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, இவர் யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு. அவரு நேரா அந்த காளியம்மாளுக்கு தான் போன் பண்ணி பேசுறாங்க. காளியம்மா சொல்றாங்க, என்னாச்சு, அந்த டிரைவர் பையல கைது பண்ணியாச்சா? இந்த அதிகாரி சொல்றாரு, ஆமா மேடம், அதெல்லாம் கைது பண்ணியாச்சே. இவன் என்ன நினைச்சாலும் இனிமே அவன் வெளியில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இவனால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய சந்திச்சிருக்கேன். இவனை இவ்வளவு சீக்கிரமா நான் வெளியில விட்டுருவனா? அவன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் கண்டிப்பா ரொம்ப பெரிய தண்டனையை அனுபவிக்க போறான். காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே இவன் நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான், உங்களுக்கே தெரியும். சோ இவன் இதுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா இவனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் சொல்றத செஞ்சீங்கன்னா இனிமே அவனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு இவர் சொல்றாரு, மேடம், என்ன மேடம் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? என்ன அப்படின்னு நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் நான் செய்ய வேண்டியதை சிறப்பா பண்ணிருவேன். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சரி, அப்ப நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற அந்த டிரைவர் பையல இனிமே நான் பார்க்கவே கூடாது. இது கேட்டதும் அந்த அதிகாரி சொல்றாரு, அவ்வளவுதானே மேடம், இவனை இங்கேயே வச்சு நான் காலி பண்ணிடுறேன். இவனால இனிமே நம்ம யாருக்குமே எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னதும் காளியம்மா சொல்றாங்க, சரி சரி ஓகே, வேலையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். உடனே இந்த அதிகாரியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் காளியம்மா ரொம்ப சந்தோஷமா பக்கத்து அறையில இருக்கிற அந்த சிவனாண்டிக்கு, மவனே, அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் சிறப்பா முடிச்சிருவான். அந்த டிரைவர் பைய இனிமே நம்ம வெளியில குறுக்கவே வரமாட்டான், ஏன்னா அவன் இல்லாம போக போறான் அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சித்தி, நம்ம வெளியில கால் வைக்கும் பொழுது எதிரியே இல்லாம கால் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நீங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி தப்பிச்சிருவான் அப்படின்னு தோணுது. நீங்க தான் ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ கொஞ்சம் கூட நல்ல விதமா யோசிக்க மாட்டியா? நமக்கு இருக்கிற எதிரி காலியாக போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? வர வர நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, காளியம்மா, சாரி காளியம்மா, ஏதோ நான் அப்படி சொல்லிட்டேன். சரி சரி, நீ கஷ்டப்பட்டு பிளான் பண்ற, அந்த பிளான்ல எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சிருவ காளியம்மா, நீ கவலைப்படாத. உடனே காளியம்மா சொல்றாங்க, அப்படி சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்றேன், அந்த பிளான் ஜெயிக்காது அப்படின்னு நீங்க சொன்னா எனக்கு கோவம் வரதா பின்ன அப்படின்ட்டு. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, ஏன் சித்தப்பா இப்படி சித்தி கிட்ட தேவையில்லாம இப்படி வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கீங்க? சித்தி இதெல்லாம் யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நமக்காக தானே பண்றாங்க. இந்த டிரைவர் பையில காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை போயிட்டு நீங்க கொண்டாடாம இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க சித்தப்பா, வர வர நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. சித்தி கிட்ட நீங்க செமையா வாங்கி கட்டிக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரிடா மவனே, நான் எதுவும் சொல்லலடா, உன் சித்தி கிட்ட அப்படியெல்லாம் வர வர எதுவுமே கேட்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, சித்தி நமக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க சரிடா மவனே, நான் எதுவும் சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, உன்னல காளியம்மா, சும்மாதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனை எப்படியாவது காலி பண்ணணும், அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவனை காலி பண்றதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த அதிகாரி எல்லாத்தையுமே காதுல வாங்கிடுறாரு. ஐயோ, இந்த விஷயத்த பத்தி நம்ம உடனே பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்க எப்படியாவது இந்த இடத்துல இருந்து
தப்பிச்சு போயிருங்க ஐயா. ஐயா, இப்பவே நான் கதவை திறந்து விடுறேன். நீங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க. அவர் எங்கேயோ போயிருக்காரு. உங்களை எப்படியாவது இங்கேயே வச்சு காலி பண்றதுதான் அவங்களோட பிளான். தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க ஐயா. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரத என்னால கண்ணால பார்க்க முடியாதுயா. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்கய்யா அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறாரு, ஏன் என்னாச்சு? அதிகாரி சொல்றாரு, ஐயா அவங்க யாருக்கிட்டயோ போன் பேசினாங்க. உங்களை இங்கேயே வச்சு காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசுறாங்க. நீங்க இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களால எங்க குடும்பம் நிறைய உதவி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வர்றதை என்னால பார்க்க முடியாதுயா. நான் கதவை திறந்து விடுறேன், நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இப்ப தப்பிச்சு போனாலும் அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாயிரும். அப்புறம் அதை வச்சே என்னை ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் இங்கேருந்து தப்பிச்சு போறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, ஐயா என்னையா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்காக நல்லது நினைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா என்னால கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து போக முடியாதுங்க. உடனே அவரு ரொம்பவே கவலைப்படுறாரு. என்ன இது, ஐயா இப்படி பேசுறாரு, இவரை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சா இப்படி பேசுறாரு. சரி, இந்த விஷயத்த பத்தி பரமேஸ்வரி அம்மா கிட்ட நம்ம உடனே சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து வர பெரிய அதிகாரி இங்க இருந்து வந்துட்டு, டேய் ஏடா பேசிக்கிட்டு இருந்தா அவன்ட்ட. அவர் சொல்றாரு, இல்லையா அவரு காலையில இருந்து வந்ததுல இருந்து சாப்பிடல, அதான் ஏதாவது சாப்பாடு டீல வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு இவரு சொல்றாரு, டேய் அவன் ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் எதுவும் ஆகிர மாட்டான், போடா உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு நேரா வெளியில போயிட்டு பரமேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மா இங்க உங்க பேரனுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுதுமா. தயவு செஞ்சு உங்க பேரனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க. பாட்டி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? என் பேரனுக்கு ஆபத்தா? என்னாச்சு? அவரு சொல்றாரு, அம்மா நீங்க வக்கீல சீக்கிரம் வர வச்சு இவருக்கு ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போறத பாருங்க. இல்லைன்னா ஐயாவை காலி பண்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு யாரு கூடயோ பேசினாரு. கண்டிப்பா ஐயாவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. நீங்க சீக்கிரம் யாரையாவது கூட்டிட்டு வந்து ஐயாவை கூட்டிட்டு போயிருங்கம்மா. ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஐயாவ கதவை திறந்து விட்டேன் போக சொல்லி, ஆனா அவர் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாருமா. நீங்க எப்படியாவது வந்து காப்பாத்துங்கம்மா. பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிகாரிக்கு ஏற்கனவே என் பேர மேல ஒரு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை இப்படி சரிகட்டிக்கலாம் அப்படின்னு பாக்குறானா. நான் உடனே ஜாமீன் ஏற்பாடு பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பெரிய அதிகாரி இவரு பரமேஸ்வரி கிட்ட சொல்றத காதுல வாங்கிடுறாரு. இவன் என்ன நம்ம கூட இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றான், உடனே நம்ம இவனை வேற இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அந்த அதிகாரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு கதவை திறந்து வெளியில வாடா அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க என்ன வெளியில வர சொல்றீங்க? அவரு சொல்றாரு, இப்ப நீ வெளியில வரப்போறியா இல்லையா அப்படின்னு. உடனே ஹீரோ வெளியில வராரு. ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, இன்னும் வந்துட்டு எனக்கு ஜாமீன் வரல, என் வக்கீல் வந்ததோட பேசிக்கலாம். பெரிய அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, உன் வக்கீல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் இங்க அவசியமே கிடையாது. நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, இப்ப என் பேச்ச கேட்க முடியுமா இல்லையா? இப்ப நீ வரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அதுக்கும் உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்ப இன்னொரு அதிகாரி நேரா இந்த அதிகாரி கிட்ட வந்து, சார் எங்க சார் இவரை கூட்டிட்டு போறீங்க? இவர் இந்த இடத்துல இருந்து எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது, தெரியுமா இல்லையா? அப்ப அந்த அதிகாரி கேக்குறாரு, யோ என்னையா எனக்கு வேலை பார்த்துக்கிட்டே நீ இன்னொருத்தட்ட போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாரு, நீ இங்கே இரு, இவன் எங்க போயிருக்கான்னு சொன்னாலாம் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப இவர் சொல்றாரு, ஐயா நீங்க பண்றது ரொம்ப தப்பியா. இவர் இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்காரு. சேதுபதி ஐயாவும் நிறைய நல்லது பண்ணிருக்காருயா. தயவு செஞ்சு இவரை விட்டுருங்கய்யா. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, யோ உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அவசியம் எனக்கு கிடையாது. இவனால எவ்வளவு பிரச்சனையா நான் சந்திச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீ தேவையில்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பிரச்சனையில மாட்டிக்காத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம ஹீரோ நேரம் அதிகாரிய பார்த்து, இங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் நீ தாண்டா தேவையில்லாத வேலை பார்த்து என்கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட. நீ அப்படியே ஈஸியா ஜாமீன் வந்ததோட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சியா? நீ தப்பிச்சு போறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. நான் யாரு தெரியுமா? நீ எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்கா. உன்ன நான் இப்படி வந்து தப்பிக்க விடுவேனா? உனக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ
அந்த தண்டனைய கரெக்டா வழங்க போறேன் வாடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு இவன் கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பெரிய அதிகாரி நேரா காளியம்மாளுக்கு போன் பண்ணி, மேடம் நீங்க சொன்ன மாதிரி இவனை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். காளியம்மா சொல்றாங்க சரி ஓகே நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த காரு நிக்குது. ஹீரோ அதிகாரிய பார்த்து, இப்ப எதுக்கு நீங்க இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க? என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்ப அந்த அதிகாரி திரும்பி பார்த்து, என்னடா உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னையெல்லாம் கோர்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உன்னை காலி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வண்டியை விட்டு இறங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ வண்டியை விட்டு இறங்குறாரு. ஹீரோ வண்டியை விட்டு இறங்குனதும் அந்த அதிகாரி ஹீரோவை பார்த்து, என்னடா இப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரவுடிங்க அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கையில வந்து விலங்கு போட்டிருந்ததுனால ஹீரோவால தாக்க முடியல. அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை தாக்கிடுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. இத பார்த்ததும் அந்த அதிகாரி சொல்றாரு, டேய் இவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இவனை என்ன பண்ணணுமோ பண்ணிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அவரோட கார் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பரமேஸ்வரி வராங்க. வந்துட்டு, யோ என் பேரன் எங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, உன் பேரனா? அவன் தப்பிச்சு போயிட்டான். பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னது என் பேரன் தப்பிச்சு போயிட்டானா? இங்க பாரு, என் பேரன் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பேரனை நீ வண்டியில கூட்டிட்டு போயிருக்க. என் பேரனை என்னடா பண்ண அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இங்க பாரு உன் பேரனை எல்லாம் நான் எங்கேயும் கூட்டிட்டு போகல. இங்க இருந்தான் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். என் பேரனா மரியாதையா என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, ஏய் கிழவி தேவையில்லாம இங்க எல்லாம் வாய்ஸ் விட எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத. உன் பேரன் தப்பிச்சு போயிட்டான். யாருகிட்ட போய் என்ன சொல்லணுமோ சொல்லிக்க அப்படின்னு சொல்லணும். பரமேஸ்வரி சொல்றாங்க, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அங்கேருந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. ஏய் ஈஸ்வரி வெளியில வா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, ஏய் இப்ப எதுக்கு நீ இங்க தேவையில்லாம வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என் பேரன் எங்க? அதிகாரிங்க கிட்ட என் பேரனை புடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னியல்ல, அங்க என் பேரன் இல்ல. கேட்டா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ள தப்பிச்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அவன் தானா வந்து சரண்டர் ஆனான். அவன் எப்படி தப்பிச்சு போவான்? அவன் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இப்பதான் அந்த அதிகாரி கிட்ட போய் கேட்டேன். அவன் என் பேரன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். என் பேரெல்லாம் அப்படி கோலத்தனமா தப்பிச்சு போற ஆளெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என் பேரனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வரணும். நீ கொஞ்ச நேரத்துல என் பேரன் இங்க வரணும். மரியாதையா என் பேரனை கூட்டி கொண்டாந்து இங்க விடு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க வந்து தேவையில்லாம சத்தம் போடாத. உன் பேரன் எங்க போனாலும் அங்க போய் பாரு அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே நாடகம்க்கா. அடுத்த நாடகத்தை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் நீ செவிசாய்ச்சி பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏ பரமேஸ்வரி உன் பேரை என்ன தாக்கிட்டு அதிகாரிங்க கிட்டையும் சரண்டர் அடைகிற மாதிரி அடைஞ்சிட்டு இப்ப தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி நீ வந்து இங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க, போடி என்கிட்ட அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பேரனை என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி என் பேரன் தானா வந்து சரண்டர் ஆனான். அவன் கண்டிப்பா அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சந்திரா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பேரனை என்னமோ பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன ஆனாலும் சரி என் பேரன் இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என் பேரனை நீ கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.